அன்பிற்கு இனியவர்களே, தவக்காலத்தின் 3ஆம் நாள் சிந்தனை. தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை சிந்தனையானது இயேசு சிலுவையை சுமந்தார், சிலுவையில் நம்மை சுமந்தார், சிலுவையை சுமக்கச் சொன்னார் என்ற சிந்தனையில் நாம் சிந்திக்க உங்களை என்னோடு அழைக்கின்றேன். சிலுவை தண்டனை, சிலுவை சாவு கிரேக்கர்களுடைய பழக்க வழக்கத்தில் இருந்து வந்தது. இது பெர்சியர்களால் இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ரோமையர்கள் இதை மிக கண்டிப்பாக பின்பற்றி வந்தார்கள். எதற்காக இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது என்றால், தேச துரோகிகள், ரோமை அரசிற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற புரட்சிவாதிகள், கொள்ளையர்கள் ஆகியோருக்கு சிலுவை தண்டனை, சிலுவை மரணம் அளிக்கப்பட்டு வந்தது. எனவே இது ஒரு இழிவான சாவு, ஒரு அவமானத்திற்குரிய தண்டனையாக ரோமையர்களும் அகில உலகம் முழுவதும் மக்களும் இதை கண்டு பாவித்து வந்தார்கள். இணைச்சட்ட புத்தகம் 21:23 மிக அழகாக சொல்கிறது, தொங்கவிடப்பட்டவர் கடவுளால் சபிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. சிலுவையில் தொங்கவிடப்பட்ட மனிதன் சபிக்கப்பட்டவன் கடவுளால் என்று புரிதல் இருந்தது. இதையே தூய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 13 மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என எழுதி உள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்குட்பட்டு நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அதுவரையிலும் இழிவின் அவமானத்தின் சின்னமாக இருந்த சிலுவை, இயேசுவினுடைய சிலுவையின் பயணத்திற்கு பிறகு, சிலுவை மரணத்திற்கு பிறகு அது மறுவாழ்வின், மீட்பின் சின்னமாக மாறியது. அவமானத்தின் சின்னமாக இருந்த சிலுவை அடையாள சின்னமாக மாறியது. வேதனையின் சின்னமாக இருந்த சிலுவை வெற்றியின் சின்னமாக மாறியது. தண்டிப்பின், தண்டனையின் சின்னமாக இருந்த இந்த சிலுவை மன்னிப்பின், மன்னிக்கும் சிலுவையாக மாறியது. எல்லாவற்றுக்கும் மேலாக வெறுக்கப்பட்ட சிலுவை விரும்பப்படலானது. அன்பிற்கினியவர்களே, இப்படிப்பட்ட வெற்றியின் சின்னமான இந்த சிலுவையை இயேசு சுமந்தார். அவர் சிலுவையில் நம்மை சுமந்தார், அதே சிலுவையை நம்மை சுமக்கச் சொன்னார் என்ற சிந்தனையை இன்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். துன்பங்கள் எங்களுக்கு வேண்டாம், வலிகள் எங்களுக்கு வேண்டாம் என்று வாதாடுவோர் மத்தியிலே துன்பங்களையும் துயரங்களையும் வலிகளையும் ஏற்று இயேசுவோடு பயணிக்க இந்த சிந்தனைகள் நம்மை அழைக்கிறது. சிந்திப்போம் விவிலிய பின்னணியோடு. இயேசு சிலுவையை சுமந்தார், சிலுவையில் நம்மை சுமந்தார், சிலுவையை சுமக்கச் சொன்னார் என்பதை நாம் மிக ஆழமாக நம் வாழ்வாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இயேசு சிலுவையை சுமந்தார் என்பதை நாம் யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 17 மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர் என்று யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 27:31 இயேசுவை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர் என்று மத்தேயு நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 15 பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். இவ்வாறாக இந்த 3 நற்செய்தி நூல்களிலும்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார் என்பது உறுதி செய்யப்படுகிறது. இவ்வாறாக சிலுவையை சுமந்த இயேசு ஏன் இந்த சிலுவையை சுமந்தார் என்பதை, எதை இந்த சிலுவையில் அவர் ஒப்புவித்தார், எதற்காக சிலுவையில் ஒப்புவித்தார் என்பதை நாம் சிந்திக்கின்ற போது, அவர் சிலுவையில் நமக்காக நம்மை ஒப்புவித்தார். 1 பேதுரு புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 24 மிக அழகாக சொல்கிறது. சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்று பேதுரு பதிவு செய்கிறார். எபேசியர் புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 16 தாமே துன்புற்று பகைமையை அழித்தார், சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் என்று எபேசியர் 2:16 நமக்கு சொல்லுகிறது. எசாயா புத்தகம் 53:5 இவ்வாறாக சொல்கிறது. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் என்று சொல்லப்படுகின்றது. அன்பிற்கினியவர்களே, நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இயேசு சிலுவையில் நம்மை ஒப்புக் கொடுத்து மீட்பு வழங்கினார். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் அதே இயேசு நம்மை சிலுவையை சுமக்க அழைக்கிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தை 27 தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது என்று மிக அழுத்தமாக இயேசு பதிவிடுகிறார். மத்தேயு நற்செய்தி 16:24 பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார். இதையே லூக்கா நற்செய்தி 9:23 பதிவு செய்கிறார். அன்பிற்கினியவர்களே, தன்னலம் துறந்து நம் வாழ்வின் சுமைகளை எல்லாம் நாம் சிலுவைகளாக சுமந்து இயேசுவின் வழியில் பயணிக்க வேண்டும். அவர் சிலுவையை சுமந்தது போல நமது வாழ்வில் நாம் சுமக்கின்ற எல்லா சுமைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும். இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது போல நாம் சுமந்து கொண்டிருக்கின்ற பாவ சிந்தனைகள், தேவையற்ற எண்ணங்கள், சுமைகள், வேதனைகள், வலிகள், கண்ணீர், கவலைகளை சிலுவையில் அறைவோம். அதற்காக சிலுவைகளை சுமப்போமே. ஜெபம். அன்பு இறைவா, நீர் சிலுவை சுமந்து சிலுவையில் எங்களுக்காக மரித்தீரே. உமது சிலுவை மரணத்தை நாங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி எங்கள் வாழ்வின் சுமைகளை தாங்கி சுமைகளோடு பயணித்து சிலுவை மரத்தில் எம்மையும் எம் சுமைகளையும் அறைந்து மீட்பின் வழி நடக்கின்றோம். அருள் தாரும். ஆமேன்.